ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்டு சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் ஃபார்மெட்டில் தான் கொண்டு வரோம். சில நேரம் ஃபெயில்டு கிடைச்சாலும் பல நேரம் வின்னிங் தான் நண்பா கிடைக்கும். நம்ம சேனலை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு என்னால் கூடுதலாக கவனம் செலுத்தி ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களோட லைக்கில் தான் இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் அதை நம்ம XZYயோட பயன்படுத்தி தான் நம்ம கொண்டு வர்றோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே இருக்காது நண்பா. ஸோ வேணுண்டா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம், கட்டாயம் கிடையாது. இன்றைக்கி திங்கக்கிழமை 4/5/2026 பாக்கியதாரா BD 52க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கும். ஏன் நான் இதை ஃபஸ்ட்லேயே சொல்கிறேன்னா, நம்மளுக்கு 2 டேஸாக சீபோர்டு கிடைக்கல, ஃபெயில்ட் ஆகிட்டு இருக்குது. அதனால தான் நான் ஃபஸ்ட்லேயே சொல்கிறேன். சில நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்காக தான் சொல்கிறேன். நம்ம சேனலில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டு தான் கொண்டு வரோம். தனிப்பட்டு எதுவுமே இருக்காது. இன்றைக்கி திங்கக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் திங்கள் டு திங்கள் ரிசல்ட்டை தான் கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே திங்கக்கிழமை ரிசல்ட். ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேர் இருக்குது. அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ்கள் கிடைக்க சான்சஸ் இருக்கும். குத்து மதிப்பாக நேற்றுக்கான ரிசல்ட்டு முந்தானத்து ரிசல்ட்லாம் கெஸ் பண்ணுறது அது கரெக்டாக இருக்காது. ஸோ உங்களுக்கு நல்ல வினிங் வேணும்னா அந்தந்த கம்பெனி வச்சு பயன்படுத்தினா மட்டும் தான் நம்மளுக்கு வினிங் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இது எல்லாமே திங்கள் டு திங்கள் நம்மளுடைய பாக்கியதாரா ரிசல்ட். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் திங்களும் பார்த்தீங்கன்னா 038 நம்மளுடைய ABC போர்டு. ஃபுல் போர்டில் 569-038. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 563. ஃபுல் போர்டில் 537-563. இப்படி இது எல்லாமே நம்முடைய திங்கள் டு திங்கள் பாக்கியதாரா ரிசல்ட். இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் 65 2332ன்னு சொல்லிட்டு நம்ம கூட்டும்போது நம்மளுக்கான சீபோர்டு நம்பர்ஸ் கிடைக்கிது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறத போது இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் இந்த 710 கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு பார்த்தீங்கன்னா 574. ஸோ நம்மளுக்கு தேவை 65ங்கிறதுனால இதில் 65 நம்மளுக்கு 57. இதோட ப்ளஸ் இந்த ட்ரா நம்ம கூட்ட போகிறது 2, அதோட நம்ம 3 2 3. இது ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான், அதனால் 10க்கு 0 மிச்சம்லாம் ஆட் பண்ணோன்னா ஜஸ்ட்டு நம்ம டேரெக்டாகவே கூட்டி போட்டலாம். இப்போ 5ஓட 2 கூட்டினோம்னா 7. இங்கே நம்மளுக்கு 3ஓட 7 கூட்டினோம்னா 0. அப்போது 7 அல்லது 0 இதான் நம்மளுக்கு நெக்ஸ்டாக்கான சீபோர்டு அல்லது ஆல் போர்டு. 7 அல்லது 0. இப்போ இந்த 710க்கு அப்புறம் நம்மளுக்கு 70 கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 637. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல போர்டு சீபோர்டு. ரொம்ப சிம்பிள் தான். நம்ம 65ஓட 23, அதோட 32ன்னு சொல்லிட்டு கூட்டுறோம். இப்போ 637க்கு பார்ப்போம். இதோட ஃபுல் போர்டு 543. நம்மளுக்கு தேவை 54. இதோட நம்ம கூட்ட போகிறது 32 ப்ளஸ் 3 and 2. போன ட்ரா 23, இந்த ட்ரா நம்ம 32. இப்போ கூட்டிடலாம். 5ஓட 3 கூட்டினா 8. இங்கே 4ஓட 2 கூட்டினா 6. அப்போ 8 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 637க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்டு அல்லது ஆல். 8 அல்லது 6. இப்போ இந்த 637க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 456. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. அப்போது சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம், 2 ஃபார்மெட்டில். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரா நம்மளுக்கு சி போர்டு, 2வது ட்ராவும் நம்மளுக்கு சி போர்டு. ஸோ கண்டினியூஸாக சி போர்டு ஆகுது. இப்போ 456க்கு பார்ப்போம். இதோட ஃபுல் போர்டு 153. நம்மளுக்கு தேவை 15. ஸோ போன ட்ரா 32. அப்போ இந்த ட்ரா 23 ப்ளஸ் 2 and 3. இப்போ இதை கூட்டிடலாம். 2ஓட 1 கூட்டினா 3. இங்கே 5ஓட 3 கூட்டினா 8. அப்போ 3 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 456க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்டு அல்லது ஆல். 3 அல்லது 8. இப்போ இந்த 456க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 563. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சீபோர்டு மட்டும். இப்போ 3 ட்ரா முடிஞ்சு நண்பா. 4வது ட்ரா பார்ப்போம். 563. இதோட ஃபுல் போர்டு 537. நம்மளுக்கு தேவை 53. நான் ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி இந்த கெஸ்ஸிங்கில் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் திங்கள் டு திங்கள் பாக்கியதாரா ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். யார் ரிசல்ட் கூட குழப்பிக்காதீங்க. ஏன்னா இது எல்லாமே நம்முடைய பாக்கியதாரா ரிசல்ட் நண்பா. ஸோ நேற்றுக்கான ரிசல்ட்டும் முந்தான ரிசல்ட்டோட குழப்பாதீங்க. 53 இருக்குது. இதோட நம்ம ப்ளஸ் போன ட்ரா 23. அப்போ இந்த ட்ரா 3 and 2. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 3 கூட்டினா 8. இங்கே 3ஓட 2 கூட்டினா 5. அப்போ 8 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 563க்கு அப்புறம் கிடச்சிருக்கு சீபோர்டு
அல்லது ஆல், 8 அல்லது 5. இப்போ நம்மளுக்கு இந்த 5 6 3க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 0 3 8 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு, அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி போர்டு. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசிக்கிறதுக்கு வந்தாச்சு. ஏன்னா போன வாரம் திங்கக்கிழமை 0 3 8 தான் ரிசல்ட் நண்பா. ஸோ இந்த திங்களுக்கு இதில் தான் சி போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். கண்டினியூஸாக நம்மளுக்கு சி போர்டு இருக்குது. ஸோ போர்டு மாறாமல் இருக்குது. ஆனால் இன்னும் நம்மளுக்கு பெயர்ஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த ட்ரா லக் இருந்தால் நம்மளுக்கு பெயர்ஸ் கிடைக்க அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்துச்சுன்னா மட்டும் பயன்படுத்திக்கோங்க. இப்போ 0 3 8 இருக்குது. இதோட ஃபுல் போர்டு வந்து 5 6 9. நம்மளுக்கு தேவை 5 6. ஸோ போன ட்ரா 3 2. அப்போ இந்த ட்ரா வந்து +2 3. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 2 கூட்டினோம்னா 7. இங்கே 6ஓட 3 கூட்டினோம்னா 9. அப்போ 7 அல்லது 9. நம்மளுக்கு இந்த 0 3 8க்கு அப்புறம் இந்த ட்ராவுக்கான கெஸிங்களை கிடச்சிருக்கிறது 7 அல்லது 9. இதை நம்ம அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு. வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சி போர்டு தான் நம்ம கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேண்டாம் ஆல் போர்டில் பயன்படுத்திங்க. ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டு வந்து கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும். 7 அல்லது 9. 7 அல்லது 9 இந்த ட்ராவுக்கான கீ நம்பராக கிடச்சிருக்கு. உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நான் ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஃபார்மெட்டில் தான் போகிறோம். தனிப்பட்டு இதில் எதுவுமே இருக்காது. நம்ம சேனலில் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. 7 அல்லது 9 ஒர்க் அவுட் ஆனால் இந்த ட்ராவில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 77 99 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லாட்டினா 97 79. இது ரெண்டுமே பெயர்ஸாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸிங் நம்பர். ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் 7 அல்லது 9 இருக்குது. இந்த 7 அல்லது 9 ஒர்க் அவுட் ஆனால் ஒரு சில பெயர்ஸ்கள் நான் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி நம்ம எப்போதும் போல் பிசி மிக்சடு இந்த ட்ராவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ பிசி மிக்சடை பொறுத்த வரைக்கும் பிசி மிக்சரில் இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்கிறது வந்து 1 9 2 9 0 9 1 7 2 7 0 7. ஸோ எப்போதும் போல் நம்ம 6 பெயர்ஸ். இதில் உங்கள் கெஸ்ஸிங் பெயர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கங்க. இன்றைக்கி திங்கக்கிழமை 4/5/2026 பாக்யதாரா பிடி 52க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். தனிப்பட்டு இதில் எதுவுமே இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபார்மெட்டில் தான் கொண்டு வந்திருப்போம். கண்டினியூஸாக சி போர்டு இருக்குது, அதோட நம்மளுக்கு பெயர்ஸ் இன்னும் வராமல் இருக்குது. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு லக் இருந்தால் பெயர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கணிப்புன்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.